ஏதோ கேட்கணும் நீங்களாமே, என்ன கேட்கணும்? ஐம் கோகுல பிரியா ஃப்ரம் நாமக்கல் தான். கோகுல பிரியா ஃப்ரம் நாமக்கல், what do you want to ask? ஆக்சுவலி நான் எந்த சீரியல்ஸும் அதிகமாக பார்க்க மாட்டேன், பட் சிங்கப்பெண்ணை வந்து பார்ப்பேன். ஐ லைக் ஆனந்தி அன்பு, ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். மகேஷும் ரொம்ப பிடிக்கும். ஆனந்தி, நீங்க ஏன் அன்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் மனசால அக்செப்ட் பண்ணியாச்சு. அதை வெளியே ஓப்பனா சொல்லாம என்னோட சிச்சுவேஷன் சொல்லாமல் தவிக்கிறேன். அதான் என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு. அதுல இவங்களையும் பாவம் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்க நீங்க அதுல சொல்லாம இருக்கனால தான் அவர் பாவமா இருக்காரு. கரெக்ட், அப்படி சொல்லுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கலாம். நாம என்னோட இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்பவும் இருக்கிறான்னு பார்க்கலாம். அப்பவும் இருப்பார், நான் அக்செப்ட் பண்ணுவேன். அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, தாலி கட்டிட்டாங்க, இருந்தாலும் என்கிட்ட மட்டுமே கேள்வி, இவங்கிட்ட கேள்வி இல்லையா? இல்ல அவங்களதான் நீங்க எப்ப வந்து தாலி கட்டினாலும் நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்க எங்களோட தாலி கட்டியாச்சு. அதை ஏன் நீங்க இன்னும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்னோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட மைண்ட் வேற ஒரு இதுல போயிட்டு இருக்கு. எனக்கு அவங்கள பிடிக்கும். லவ் எப்பவும் போகாது, அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். அந்த சிச்சுவேஷன் அமையும் போது கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணுவேன். இன்னும் நீங்க அதிகமா இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க ஓகே சொல்லுமா, இன்னும் நீங்க அவங்களோட இதை வந்து இன்னும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதிகமா. எக்ஸ்ட்ரா ஆமா, இன்னும் அவங்கள வந்து நீங்க இன்னும் லவ் பண்ணணும். இன்னும் அதிகமா. இதை விட ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா? அப்ப பத்தல உங்களுக்கு அது வந்துட்டு இன்னும் அப்செட் பண்ணலன்னா அப்ப உங்கள்ட்ட தான் இன்னும் இது பத்தலையா? இன்னும் சரி, இன்னும் முயற்சி பண்ணுங்க. இன்னும் முயற்சி பண்ணுங்க. தேங்க்ஸ் சார், நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you. சூப்பர். அன்பு actually she accepted the love but she is not showing out. அத என்ன அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது இப்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? இப்ப ரொமான்ஸா சீரியல்லே பண்ண முடியல. இங்க வந்து சீரியல்ல வந்து பண்ணாலும் அவங்க ஒத்துக்கலன்னா பரவாயில்ல. இங்க நாமக்கல் மக்களுடைய சப்போர்ட் அன்புக்கு இருக்கு. இப்போ ஒத்துக்கிட்டே ஆகணும். கமான். நிஜமாவே ப்ரோ, அதுதான் சிச்சுவேஷன். அவங்க அண்ணன் கார்த்திக் போட வேண்டிய ட்ராக்க உனக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் ஜாலியா இருக்கா. சோ அன்பு, இமிடியேட்டா ஆன் த ஸ்பாட்ல ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. நான் உன்னை இவ்வளோ மாசம் இவ்வளோ வருஷம் காதலிச்சு உன்னை தாலி கட்டி, உன்னோட விருப்பம் இல்லைன்னா கூட உன்னை தாலி கட்டி, சிரிச்சுட்டு இருக்காரு, தாலி கட்டி உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் கூடவே இருக்கிறல்ல, ஏன் நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களா ஏதோ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணு. நீ ஆன்சர் சொல்லல, அப்பதான் சொல்ல முடியும். பத்தல இல்ல. இந்த அக்காவுக்கு எவ்வளோ அன்பு வந்தாலும் பத்தாது. நமக்கு மட்டும் கேட்காது. நான் உன்னை லவ் பண்றதுல என்ன ஒரு நெகட்டிவா நீ உனக்கு தெரியுது? நான் என்னதானே நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை நான் நெகட்டிவ் இதுவரையும் சொல்லவே இல்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னோட லைஃப்ல எவ்வளோ ஒரு நீங்க எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் நினைக்கிறேன். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு என் கூட இருந்து. இது சரிப்பட்டு வராது. டேய் நீ கொஞ்சம் தள்ள. சொல்லிட்டாளே. ஏய் போடா. அன்பு லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா? இல்ல. மாட்டியா? என்ன பண்ணுவேன்? இல்ல. நிக்கி மூஞ்சிய வந்து கிட்ட காமிப்பேன். நான் எவ்வளோ அன்பு கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. இதுக்கு மேல என்னாலும் தாங்க முடியல. சரி, ஆனா கண்டிப்பா ஒண்ணு, அவரு சீக்கிரமாவே வந்து நிறைய அன்பை எக்ஸ்ட்ராவா காட்டுவார். நாமக்கல் மக்களுக்காக ஏதாவது உங்களோட நாங்க எதிர்பார்க்கிறோம். பரவாயில்ல, இன்னொரு தடவை நாமக்கல் மக்களுக்காக சொல்லுமா. என்னடா வெக்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. நான் நாமக்கல் மக்களுக்காக சொல்றேன். சரி, ஐ லவ் யூ அன்பு. சாதிச்சுட்டாங்களா? இங்க பாருங்க, இதுக்காகவே எக்ஸ்ட்ரா 20,000 எனக்கு தரணும். கஷ்டப்பட்டு லவ் யூ வந்து சொல்ல வச்சிருக்கேன். அழகனா அவங்கள ரொம்ப நீங்க விரும்புனீங்க. இப்ப அந்த அழகனை அவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்? யூ ஆர் தி கரெக்ட். அக்கா, அந்த எபிசோட்லாம் ரொம்ப வருஷம் தாண்டி போயிடுச்சு. அழகனாவே வந்து அழகன் இவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்புறம் ஏன் நீங்க இன்னும் ஒழுங்கா அவங்கள ஏத்துக்கலன்னு நான் கேக்குறேன். ஏத்துக்கிட்டேனே. நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளவு பிரச்சனைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமா. ஆக மொத்தத்துல ஒண்ணு தெரியுது, கூடிய சீக்கிரம் வந்து நாங்க எதிர்பார்க்கறத நீங்க வந்து சீக்கிரமா பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் இழுத்து அவங்களுக்கு எப்படியா லவ் ஒத்துப்பீங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாதீங்க, மக்கள் ஆசைப்படுறாங்க. சீக்கிரமே நம்மளுடைய அன்பை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு முழுமையா அக்செப்ட் பண்ணிடுங்க. ஓகே, டைரக்டர் சார் நம்பர் கொடுக்குறேன், நீ பேசிக்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு.